எனக்குன்னு ஃப்ரெண்ட் ஒருத்தவன் இருந்தான். அவுரோஃப். எல்லாத்த விடையும் ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு பிளேயர். சிஎஸ்ஓ, பிஆர்ஓ இல்ல ரூம் மேட்சோ எல்லாத்துலயும் அவனுடைய நேம் டாப்ல வரும். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். பட் ஆனா சடனா அவங்கிட்ட இருந்து ஒரு கால், மாப்ள கேன்சர் டிடெக்ட் ஆயிடுச்சு, இதுவும் 3rd ஸ்டேஜ்னு சொல்லிட்டு. குரூப்ல இருந்த நாங்கெல்லாம் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டோம். பட் ஆனா அவன் எந்த இடத்துலயுமே மனசை தளர விடல. அடிக்கடி அவன் எங்க கிட்ட சொல்ற ஒரே வார்த்தை, மாப்ள என்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் உங்க கூட இந்த கேம் விளையாடிட்டே தான்டா இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்க அந்த அளவுக்கு அப்ப சீரியஸா எடுத்துக்கல. பட் ஆனா சடனா ஒரு நாள் லேட் நைட் கால் பண்ணி, மாப்ள லாஸ்டா ஒரே ஒரு மேட்ச் மட்டும் போலாம் வாடான்னு சொல்லி கூப்பிட்டான். நானும் உடனே குரூப் ஜாயின் பண்ணேன். அவன் சைலண்டாவே இருந்தான். மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி மேட்ச் உள்ள போனோம். மேட்ச் ஃபுல்லாவே ப்ளே பண்ணிட்டு இருந்தோம். சடனா ஜோன் சின்னதாயிட்டே இருந்துச்சு. லாஸ்டா அவன் என்கிட்ட ஒன்னு சொன்னான், மாப்ள இந்த வாட்டி நான் இந்த மேட்ச்ல செத்துட்டுனா அவன் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்ல இருந்து என்ன டெலீட் மட்டும் பண்ணிடாதான்னு சொல்லிட்டு. நான் சிரிச்சுக்கிட்டே அவன்கிட்ட சொன்னேன், டேய் நூப் மாதிரி விளையாடாதடா, லாஸ்ட் ஒரு பிளேயர் தான்டா ஒழுங்கா பிளே பண்ணி போய எடுத்து கொடுறான்னு சொல்லிட்டு. அவனும் லைட்டா சிரிச்சுக்கிட்டு இருடா மாப்ள அடிக்கிறேன்னு சொல்லி சொன்னான். அண்ட் லாஸ்ட் எனிமியும் அவன் அடிச்சிட்டான். அண்ட் சடனா அவனுடைய வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. மேட்ச் போய அடிச்சிட்டோம். திடீர்னு வெளியே வந்து பார்த்தா அவன் ஆஃப்லைன் போயிட்டான். அண்ட் நெக்ஸ்ட் டே அவங்க வீட்டுல இருந்து ஒரு கால், அவர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு. எங்களுக்குலாம் என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்பவே ஷாக் ஆயிட்டோம். அண்ட் சடனா அவனுடைய தம்பி போன் எடுத்துட்டு வந்து சொன்னான், லாஸ்ட் வரைக்குமே அவன் இந்த கேமை பிளே பண்றது விடலன்னு சொல்லிட்டு. இப்பவுமே அவனுடைய அக்கௌண்ட் என்னுடைய ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்ல இருக்கு. அடிக்கடிக்க நானும் செக் பண்ணுவேன், எப்பயாச்சும் இந்த அக்கௌண்ட் ஆன்லைன் வந்துடாதான்னு சொல்லிட்டு. அண்ட் இப்பவும் தோணும், இன்னும் ஒரே ஒரு லாஸ்ட் மேட்ச் மட்டும் பிளே பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு.